மகி கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பூரி மசாலா செய்வது எப்படின்னு தான். வாங்க பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 2, பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் 3, வரமிளகாய் 1, கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்துக்கங்க, இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, பட்டை கிராம்பு தாளிப்புக்கு, 2 ஸ்பூன் கடல மாவு எடுத்து வச்சுக்கோங்க, 1 ஸ்பூன் சோம்பு, அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாங்க, 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிங்க, நம்ம கடுகு போடலாம், கருவேப்பிலை தேவையான அளவு, வரமிளகாய் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய், இஞ்சி போட்டுக்கலாங்க, துருவி வச்ச இஞ்சியை போட்டுக்கலாம், வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிங்க, வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கடல மாவு கரைச்சி வச்ச கடல மாவு இதில் ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கலாங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. கடல மாவு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்குங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டுங்க. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. சுவையான பூரி மசாலா ரெடி. இந்த மசாலா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.